கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, சாலமோன் ஞானி பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். எதை செய்தாலும் சந்தோஷமா முழு மனதோட செய்யுங்க. ஏன்னா அந்த பிரசங்கி முழுவதும் நிறைய ஆலோசனைகள் இருக்கும். அதனால அவருடைய என்ன எழுதுறாருன்னா, பாதாளத்திலே நீ மரித்த பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகளே, வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நீ உயிரோடு இருக்கிறபோது என்ன சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதான் நிலைத்து இருக்கும். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னால் அது யூஸ் இல்லை என்று எழுதுகிறார். பிரயோஜனம் இல்லை. அதனால திராணி இருக்கும் போதே செய்யும்படி நம்ம கைக்கு நேரிடுகிறது எதுவோ நம்ம இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை எப்படி நம்ம அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படித்தான் அங்கே பார்க்க முடிகிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு செய்கைகள் இருக்கிறது. அதை நம்ம முழு மனதோட செய்ய வேண்டும். எல்லாரும் முதலாளி ஆவதில்லை, எல்லாரும் வேலைக்காரங்களா இருக்கிறது இல்லை. எல்லாரும் நிறைய விதமான காரியங்கள் இந்த பூமியில இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறத நாம் சிறப்பா செய்ய, இந்த நாள் என்னுடைய ஜீவன் இருக்கிறது, நான் இதுல எவ்வளவு சிறப்பாக செய்கிறேன், நாளை தினம் விட்டுருங்க. ஏன்னா யாராலையுமே அதை சொல்ல முடியாது. நாம் எப்படி இருப்போம் என்பது யாராலையும் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவோ காரியங்களை பார்க்கிறோம், ஆபத்துகளை பார்க்கிறோம். அதனாலதான் அவர் எழுதுகிறார், நீ போகிற பாதாளத்திலே. தேவனுடைய பிள்ளைகளே, இவரும் பின்மாற்றத்துக்கு போனவர். சாலமோன் ஞானி பின்மாற்றத்துக்கு போனவர். அதனால அவர் அதை பார்க்கிறாரு, பாதாளத்துக்கு போனா ஒண்ணுமே இல்லையே. அதனால நீ செய்கிறதை முழு மனதோடு பலத்தோட செய், சந்தோஷமா செய். இருக்கும்போது 4 பேருக்கு சந்தோஷமா உதவியிலோனாய் நாம் இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளை மனமகிழ்ச்சியோடு செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானமாக இருக்கட்டும், முழு பலத்தோடு செய்யட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.